எல்லாருக்கும் வணக்கம். சேமியாவை வச்சு பாயசம், உப்புமா தான் எப்பயும் செய்யணுமா? ஒரு பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும்? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். என்னோட சேமியா வந்துட்டு வறுத்தது கிடையாது. அதனால் நான் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்துக்க போகிறேன். உங்களோடது வறுத்த சேமியாவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பட்டை, கல்பாசி, அந்த அன்னாசிப்பூ எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். கூடவே வந்துட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, நான் வந்து காய்கறி வந்து வெறும் க்ரீன் பீன்ஸும் கேரட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா, தனி மிளகா பொடி, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியாவுக்கு வந்துட்டு 1 கப் சேமியாவுக்கு நான் எப்பயுமே 1.25 கப்பு தான் தண்ணி எடுப்பேன். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். இது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உதிரியாக இருக்காத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா ஆறிச்சுன்னா நல்லா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே கிரெயினியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வறுத்த சேமியாவை வந்துட்டு சேர்க்க போகிறோம். கிளறிட்டே இருங்க, அப்போ தான் அது வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். 3/4 வாசி தண்ணி வந்து எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஃப்ளஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சேமியா பிரியாணி ஆர் சேமியா புலாவ் ரெடி. நீங்கள் ரைத்தாவோட இதை வச்சு சாப்பிட்லாம். டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. என்னோடய பிளாக் ரெசிபி லிங்க்கையும் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.